வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ LA4440 ஐசியில் சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ. லாஸ்ட் கிளாஸில் மானோ 19 வாட்ஸ் ஃப்ரிட்ஜ் கனெக்ஷனோட லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கூடவே அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மீட் அப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சர்க்கியூட். இது ஒரு 10 ஆம்பியர் 12 வோல்ட் பவர் சப்ளை பவர் மாடுல். தென் ஒரு சிங்கிள் ஐசி டூயல் சேனல். ஓகே, இதனுடைய அவுட்புட் எவ்வளோன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவுட்புட் வந்து 6 வாட் ப்ளஸ் 6 வாட். சப்போஸ் சில போர்டில் கம்பெனிலெலாம் சொல்லியிருப்பாங்க அதிகபட்ச வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக அவ்வளோ வாட்ஸ் வராது. ஓகேவா. நம்ம இதில் வந்து ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் கொடுக்கலாம். பட்டு இடம் காம்பபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிளாஸ்மா டிவியினுடைய ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கவர் ஆகணுங்கிறதுக்காக. ஓகே, இப்போ எஃப்எம் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஒரு பர்டிகுலர் சேனல் இதில் ஒளிபரப்பு ஆகிட்டுருக்கு, பாட்டு ஒளிபரப்பு ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இது ஒரு பென்ட்ரைவ் கிட்டு கொடுத்துருக்கேன். கூட என்ன இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல். இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கேன். இப்போது பாட்டு பாடிட்டுருக்கு. இப்போது வேணால் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன், லிட்டில் பாசிட்டிவ் வோல்ட்டு பின் நம்பர் 4 கொடுத்துருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போது இதில் பார்த்தா உங்களுக்கு புரியுது. சர்க்கியூட்டில் பொதுவாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு போர்டை காமிக்கிறதுனாலையோ போர்டில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனாலையோ நம்ம என்றைக்குமே புரிஞ்சிக்க முடியாது. அப்போதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், மறந்துடுவோம். பட் ஒரு டயக்ராம், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பெரிய படிப்பே தேவையில்லை. படிப்பே இல்லைன்னா கூட நம்ம ஒரு டயக்ராம் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லிகிட்ருக்கோம், டயக்ராம் பேஸ்டாகவே கிளாஸஸ் இருக்குது. எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்னால் கூட ஒரு டயக்ராம், ஒர்க்கிங் பிரின்சிபல், எப்படி அவுட்புட் வரும், அப்படி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஆடியோவில் எல்லாமே கம்ப்ளீட்டாக டே பை டே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஒவ்வொரு ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது LA4440 ஐசியினுடைய சிங்கிள் ஐசி டூயல் சேனல் 6 வாட்ஸ் ப்ளஸ் 6 வாட்ஸ் அவுட்புட். இதுக்கு எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக LA4440 ஐசி அப்படின்னா அதுக்கு ஆம்பியர் ஒரு 1.5 ஆம்பியர்லேருந்து 3 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம். 3 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் இல்லை. 10 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். 10 ஆம்பியர் கொடுத்தாலும் சரி, எஃப்எம் தான் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. எந்த பிசிறு இல்லாமல் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஓகேவா. எந்த இடத்துலையும் எந்த சவுண்டும் சரசரம் எதுவுமே இதில் வராது. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஓகேவா. நாம் இதை சிம்பிளாக என்ன பண்ணலாம், சின்ன ஒரு பாக்ஸில் கூட மவுண்ட் பண்ணி நாம் ஒரு லேப்டாப்புக்கோ இல்லை மொபைல் ஃபோனுக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மொபைல் ஃபோனில் ஒரு அவுட்புட் போதுமானதாக இருக்காது, லவுட்னஸ் இருக்காது. லேப்டாப்பில் பெறக்கூடிய இன்னர் ஸ்பீக்கரும் அதே மாதிரியே லவுட்னஸ் இருக்காது. நமக்கு லவுடாக வேணும், நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஐசியை அசம்பிள் பண்ணலாம். நம்ம பிகினர்ஸுக்காக, நம்ம லேர்னர்ஸ், ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர் போர்டு இதெல்லாம் அசம்பிள் பண்ணி செய்கிறது மூலிமா நம்ம நாலேஜை நம்ம டெவலப் பண்ண முடியும். இந்தந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் உபயோகப்படுத்தி பார்க்கலாம் இல்லையா. சிம்பிளாக பாருங்கள். 12 வோல்ட்லேருந்து இந்த மாடல் ட்ரைவ் வரதுக்காக ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். 2 இன்புட் கொடுத்து 2 அவுட்புட் எடுத்து தென் போர்டுக்கு கொடுத்துருக்கோம். கூட என்ன சொல்லியிருக்கோம், மியூட் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணுன்னாங்க, அதுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கேன். மேனுவலாக பார்க்க இந்த சுவிட்சை என்ன பண்ணுறேன், இப்போது ஆஃப் ஆகிரும், ஆன் பண்ண முடியும். ஓகேவா. சிம்பிளாக அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10K ரெசிஸ்டன்ஸை பின் நம்பர் 4க்கு கொடுத்துருக்கோம். அதன் மூலிமா அந்த பின்னில் ஒரு பாசிட்டிவ் வோல்ட் அப்ளை பண்ணுறது மூலிமா மீட் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன தெரிகிறோம், எந்த இடத்துலையும் ஹம் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் தெளிவாக சர்வீஸ் பண்ணணுன்னா ஒரு புரிஞ்சுக்கிறது வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையரை டிசைன் பண்ணுறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இருக்கக்கூடிய மாடுல் அல்லது எஸ்எம்பிஎஸ் மார்க்கெட்டில் வந்துருச்சு. உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் 1 ஆம்பியர் வந்திருக்கு. ஓகேவா. 12 வோல்ட் 3 ஆம்பியர், 5 ஆம்பியர், 10 ஆம்பியர் நிறையா இருக்குது.
இல்லை இதில் மைனஸ் செக்ஷனில் வேணும், டூயல் பவர் சப்ளை வேணும் அப்படின்னா, அதாவது 24 ப்ளஸ் கிரவுண்ட் 24 மைனஸ் சில எஸ்டிகே ஐசிக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சர்க்கியூட்டுக்கும் இந்த மாதிரி மாடூல் இருக்குது. மாடூல் யூஸ் பண்ண கூட விலை ஜாஸ்தி இருக்கும். ஆனால் பவர் சப்ளை போர்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளை போர்டு மார்க்கெட்டில் கிடச்சிருக்குது. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இதை உபயோகப்படுத்தி நீங்கள் எந்த ஆம்பிளிஃபையர்னு செய்யுங்க, குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து பாட்டிவர் பாசி பிரச்சனை இல்லை. இதே எஸ்டிகே ஐசியோ இல்லை மாஸ்பெட் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையராக அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அதிகமாக வேணும். ஆம்பியர் அதிகமாக வேணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இப்போல்லாம் மார்க்கெட்டில் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 5 ஆம்பியர் முடிஞ்சால் 7 ஆம்பியர், இல்லைன்னா காயில் கட்டுறது, இல்லைன்னா டொராய்டல் காயில் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, 4 மடங்கு விலை ஜாஸ்தி. ஓகேங்களா, இப்படியெல்லாம் போட்டால் தான் குவாலிட்டி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எல்லா ஆம்பிளிஃபையர் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸும் டீட்டெயில்ஸும் மெல்ல மெல்ல உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலமாக வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டோவ் ட்ரைனிங் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் ஒரு கிளாஸஸ் ட்ரைனிங் இருக்குது. ஓகேங்களா, வேரியஸ் கிளாஸஸ் இருக்குது. பர்டிகுலராக ஆம்பிளிஃபையர் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்களே வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதில் மினி ப்ராஜெக்ட் 10 ப்ராஜெக்ட் அதை நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணணும். ஒரு 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணும்போது தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு வரும்போதும் நல்ல ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக மாற முடியும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சரி, அவங்க குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் டேட்டாஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு லைக். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே போய் சர்க்கியூட்டை நம்ம பார்க்க போகிறோம், என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போது சிம்பிளாக ஒரு பிளாக் டயக்ராம்னா ஒரு உத்தேச மதிப்பீடு. இது வந்து ஏஎஃப் இன்புட் அல்லது பிக்கப்னு சொல்லலாம். இந்த ஏஎஃப் இன்புட் வந்து ஒரு டிவிடி பிளேலேருந்து வரலாம், இல்லை ஒரு டிவிலேருந்து வரலாம், வேறு ஏதாவது இன்புட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரலாம். எப்படி வந்தாலும் சரி, இன்புட் நேராக ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர், தென் இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல், இந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோல், தென் பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு கப்ளிங் டிவைஸ், கெப்பாசிட்டர், தென் ஸ்பீக்கர். பொதுவாக இப்படி தான் ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் இப்போ 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இருந்தால் இது வந்து மானோ, இது வந்து ஸ்டீரியோ. இதுதான் பிளாக் டயக்ராம். ஓகே, இப்போது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா இந்த ஐசி பார்த்தோம். இந்த இடத்துல LA 4440 ஐசி பற்றி பார்த்தோம். இப்போது இது வந்து ஸ்டீரியோ, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மானோ தான். அதாவது ஒரே ஐசி 2 சேனல் அவுட்புட் எடுக்கிறோம். அதில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து ஒரு ஸ்பீக்கர், ஒரு கப்ளிங் டிவைஸ், இன்னொரு ஸ்பீக்கர், இதில் இன்புட் இந்த மாதிரி இருக்குது. இந்த இன்புட் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்லேருந்து வருது. ஓகே, இதில் 2வது பின் இன்புட்டு, 6வது பின் இன்புட்டு, 10வது பின் அவுட்புட்டு, 12வது பின் அவுட்புட்டு, 11வது பின் வந்து சப்ளை, 14வது பின் வந்து கிரவுண்டு நெகட்டிவ். ஓகே, இதுதான் சிக்னல் இன்புட். இந்த இடத்துல ப்ரீ ஆம்பிளிஃபையர் அவுட்புட்டை நம்ம இதில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் மூலிமா, இந்த இடத்துல ஸ்டீரியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டீரியோ கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணலாம், இந்த ஐசிக்கு வருது. இது LA 4440. இது ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கர், இது வந்து ரைட் ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர். இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ தான் சிம்பிளாக. கிட்டத்தட்ட 100 ருபீஸோ 120 ருபீஸோ அந்த போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது வந்து டூப்ளிகேட் ஐசி, ஒரிஜினல் வந்து ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா, ரெண்டுலேயுமே போர்டு மார்க்கெட்டில் அவைலபிள், ஒரிஜினலும் அவைலபிள்.
ஓகே, பெஸ்ட்டு குவாலிட்டின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து மானோ, அதனால் இதில் வரக்கூடியது இதில் 6 வாட் ப்ளஸ் 6 வாட் ஒரே ஒரு ஐசி டூயல் சேனல். 6 வாட் ப்ளஸ் 6 வாட் தான் இது அவுட்புட் வெளியே வரும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் என்ன இருக்குன்னா, ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். இதில் 4 ohms ஆர் 8 ohms எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது டூயல் அவுட்புட் சிங்கிள் ஐசி LA பார்ட்டி பார் பார்ட்டி. ஓகே, இதில் பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த மாடலில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஐசினுடைய பின் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொன்னால் இந்த இன்புட் இருக்கு இல்லையா, சிக்னல் இன்புட்டு, அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்பவுமே 20 to 20 கிலோ இருக்கணும். இருக்குமா அப்படின்னா சந்தேகம். ஓகே, இன்னொன்று ப்ரீ ஆம்பிளிஃபயர், இந்த ஃப்ரீக்வன்சியை இந்த ப்ரீ ஆம்பிளிஃபயர் ஆம்பிளிஃபை பண்ணுமா, இதனுடைய அவுட்புட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இன்புட்டில் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த ஃப்ரீக்வன்சி லாஸ் ஆகாமல் இதில் வரணும். அந்த மாதிரி ப்ரீ ஆம்பிளிஃபயர் இருக்கணும். ஓகே, மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே போர்டு வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் என்ன போர்டு கிடைக்குதோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரீ ஆம்பிளிஃபயர்னால் ஒரு 4-5 டைப் இருக்கும். ஓகேவா? கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூவில் இருக்கும். 10K 22K 47K 100K சம்திங் இப்படியெல்லாம் இருக்குது. பவர் ஆம்பிளிஃபயர் எடுத்திங்கன்னா இப்போ நான் நடத்தக்கூடியது பார்ட்டி பர் பார்ட்டி ஐசி இருக்குது. அது இல்லாமல் ஏகப்பட்ட ஐசிஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த கப்ளிங் டிவைஸ் இதனுடைய வேல்யூ இதில் ஸ்பீக்கர் 4 ohms 8 ohms என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேட்சிங் சர்க்யூட், இம்பிடன்ஸ் மேட்சிங்காக இருக்கணும். அதாவது இந்த பிக்கப் இன்புட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு இம்பிடன்ஸ் இருக்குது. ப்ரீ ஆம்பிளிஃபயர் அவுட்புட்டுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்குது. அதேமாதிரி LA பார்ட்டி பவர் பார்ட்டி ஐசி இருக்கு இல்லையா, இந்த இன்புட்டுக்கு ஒரு இம்பிடன்ஸ் உண்டு. இந்த அவுட்புட் வருது இல்லையா, இந்த அவுட்புட்டுக்கு ஒரு இம்பிடன்ஸ் உண்டு. அப்போ தான் இந்த மேட்சிங் இந்த ஸ்பீக்கர் நீங்கள் இணைக்க முடியும். அப்போ இது எல்லாமே ஒரு டியூன்டு சர்க்யூட். இதில் எதையுமே நீங்கள் ஒன்றும் மாற்றியெல்லாம் டிசைன் பண்ண முடியாது. பட் மாற்றி வச்சா எதாவது ஆகுமானா ஒன்றும் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆம்பிளிஃபயர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஆம்பிளிஃபயர் பாருங்கள், இது ஒரு ஆம்பிளிஃபயர், ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுக்கோமே. இன்னொரு ஆம்பிளிஃபயர் இருக்குது, இது வந்து 1 வாட்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து 2 வாட்ஸாக இருந்தால் நம்மளாண்ட டிஃப்ரென்சியேஷனை புரிஞ்சுக்க முடியுமா? இந்த 1 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர், இது 2 வாட் ஆம்பிளிஃபயர், இதோட இது அதிகம். அப்போனால இது ரெண்டையுமே இயக்கும் பொழுது பாடும் பொழுது இது 1 வாட் தான், இது 2 வாட் தான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா காது வந்து ஒரு லீனியர் கிடையாது, ஒரு லாக். கண் வந்து லீனியர், காது வந்து அது லாக். ஓகே, லாக்னா என்னென்னா 10 மடங்காக தான் புரிஞ்சுக்கும். அதாவது இந்த 1 வாட் ஆம்பிளிஃபயர் இருக்குது, 2 வாட் ஆம்பிளிஃபயர், 3 வாட் 4 வாட் 5 வாட் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் காது வந்து புரிஞ்சுக்காது. இதோட இது அதிகம்னு. எப்போ இது வந்து 10 வாட்ஸாக மாறுதோ, 10 மடங்காக வருதோ, அப்போ தான் நம்ம காது வந்து புரிஞ்சுக்கும். இதுதான் காதோட தன்மை. அதனால் இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட இடத்துல எப்படி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம எந்த இடத்துலையும் ஒரு கம்பெனி சர்க்யூட்டில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணிகிட்ருக்கலாம், ஆனால் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த வேல்யூ மாற்றி போடுறது, இந்த வேல்யூ எதை மாற்றுறது, கெப்பாசிட்டர் மாற்றி போடுறது, ஸ்பீக்கர் மாற்றுறது, இதெல்லாம் கிடையாது. ஒரு கம்பெனி சர்க்யூட்டில் எல்லாமே நிர்ணயம் பண்ணியிருக்கோம், டெட்டர்மைன் பண்ணியிருக்கோம் பக்கவாக இப்படி தான் சொல்லி. இருந்தாலும் சில சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க, ஏதோ குவாலிட்டி கொண்டு வர்ற மாதிரி. ஆனால் குவாலிட்டி கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம காது வந்து லாக் 10 மடங்காக இருக்கிறனால எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கும், எதை சொன்னாலும் கேட்டுக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போது இதை பற்றி கூட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஒரு ரெசனன்ஸ் சர்க்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஐசி பாருங்கள், இதுதான் சர்க்யூட், இதுதான் ஒரு டயக்ராம், டூயல் சேனல் சர்க்யூட். இதில் இருக்குது சிக்னல் இன்புட், ஆடியோ இன்புட், இது பின் நம்பர் 2, பின் நம்பர் 6. இதுக்கு இந்த இடத்துல இன்புட்லேருந்து ஒரு 10 mm 16 volt கண்டென்சர் வழியாக 2 பின்னுக்கும் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஆடியோ இன்புட் வருது. இது அனலாக் ஆடியோ. ஓகே, இதில் வர்ற சிக்னல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல 10வது பின்லேருந்து ஒரு அவுட்புட் வெளியே வருது. தென் அடுத்தது உங்களுக்கு 12வது பின்லேருந்து ஒரு அவுட்புட் வருது. ஓகேவா? இந்த 10வது பின்லேருந்து 1000 mmFT 16 volt கெப்பாசிட்டர் வழியாக ஸ்பீக்கருக்கு வருது.
அதே மாதிரியே உங்களுக்கு 12வது பின்னிலேருந்து 1000 mW 16 volt கெப்பாசிட்டி வழியாக இன்னொரு ஸ்பீக்கருக்கு வருது. ஓகே, இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 13வது பின் ஒன்று, இந்த 9வது பின் வந்து இது வந்து ஒரு ஃபீட்பேக். அவுட்புட்டில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னல் இந்த கெப்பாசிட்டர் வழியாக உள்ளே போகும். டிசி வோல்ட் உள்ளே போகாது, போகும். இதன் மூலிமா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், பக்கா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அவுட்புட்டில். அந்த பர்பஸுக்காக அந்த கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற 2225ங்கிறது மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஓகேவா? இதே எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் ஆட் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த டோட்டலாக சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 14th பின் வந்து கிரவுண்டு, இது வந்து பவர் ஆம்பினுடைய கிரவுண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3வது பின் இருக்கு இல்லையா, அது ப்ரீஆம்பிளிஃபையருடைய கிரவுண்டு. மீதியெல்லாம் ஜஸ்ட் பயாசிங் சர்க்யூட். இதில் ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் லெஃப்ட், ஸ்பீக்கர் ரைட், நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சர்க்யூட். டூயல் சேனல். ஓகே, சிங்கிள் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபிடாலிட்டி இதில் வரும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு கான்செப்டோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.